நம்முடன் தொலைபேசி வாயிலாக இணைந்துள்ளார் திரு பாலமுருகன். சார் வணக்கம். வணக்கம் சார், மதுரையில் அறிவிக்கப்பட்ட திட்டத்தின் நிலை என்ன என்று தற்பொழுது ஒரு அறிக்கை வந்துள்ளது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? ஆமா மேடம். ஆக்சுவலா இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 2013 காலகட்டத்திலே 2011லயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க மேம். இதுக்காக பாத்தீங்கன்னா மதுரை இடைப்பட்டியில தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா ஒரு 100 ஏக்கர் லேண்ட் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. லேண்ட் அலோகேட் பண்ணி அந்த நிப்பர் நிறுவனத்துக்கு லேண்டும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு மேம். ஸோ அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால அவங்க ஃபண்ட் அலோகேட் பண்ணாம அப்படியே ஹோல்டுலேயே நிலுவையிலே போட்டாங்க. இது சம்பந்தமா மதுரை எம்பி சு வெங்கடேசன் அண்ட் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சார் இவங்க 2 பேரும் பாராளுமன்றத்தில் ஏற்கனவே கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க. இந்த நிப்பர் திட்டம் எதுக்காக இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க? ஏற்கனவே எய்ம்ஸும் ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. இதுவும் முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். இது 1200 கோடி ரூபாயில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அந்த 2011 காலகட்டத்தில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது செயல்படாமலே இருந்துச்சு. நிலமும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாச்சு. கல்லூரியும் தொடங்காமலே இருந்துட்டாங்க. கோர்ஸ்லாம் எதுவுமே தொடங்கவே இல்லை. அதனால கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அட்லீஸ்ட் நீங்க டெம்பரவரி இதுல மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில இடம் இருக்கு, அங்க டெம்பரவரி கோர்சஸ்னாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க, இங்க இருக்கிற மக்கள் பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லி எம்பி அவர்களும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அவங்க திருப்பி ஏற்கனவே அப்பவே சொல்லியிருந்தாங்க, நிதி பற்றாக்குறையினால இப்போ நாங்கள் அலோகேட் பண்ண முடியல அப்படின்னு 2021 காலகட்டத்தில் சொல்லியிருந்தாங்க. ஸோ திரும்ப நம்ம பிடிஆர் சார் அவர்களும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது சென்னைக்கு போயிட்டு அவங்க நிர்மலா சீதாராமன் நம்ம பார்த்து அவங்களும் திருப்பி ஒரு ரெக்வஸ்டும் வச்சிருந்தாங்க. அப்பவே சொல்லியிருந்தாங்க இந்த திட்டம் கைவிடப்படுற நிலைமையில தான் இருக்கு. பிகாஸ் ஏற்கனவே அறிவிச்சு பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அந்த 7 நிப்பர் இந்தியா முழுவதும் இருக்கு. அது அதுக்கே எங்களால ஃபண்டு ஒதுக்க முடியல. ஸோ அதனால திருப்பி அதுக்கப்புறம் அறிவிச்ச 5 நிப்பர், மதுரை உட்பட 5 நிப்பர் இது அறிவிச்சாங்க. அது எங்களால ஃபண்டு ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த நிதிக்குழுல முடிவெடுத்திருக்கதா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் பிடிஆர் சார் அவர்கள் திருப்பி ரெக்வஸ்ட் பண்ணி நிப்பருக்கு இணையான நிறுவனங்கள் அட்லீஸ்ட் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அது சம்பந்தமா என்ன நிலைமையில இருக்கு, நிப்பர் திட்டம் முழுமையா கைவிடப்பட்டுச்சா இல்லை என்ன நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஆர்டிஐ போட்டிருந்தேன் மேம். ஆர்டிஐ போட்டிருந்ததுக்கு இப்போ ரீசெண்டாக ரெஸ்பான்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லியிருக்காங்க. 2021ல அந்த நிப்பர் துறைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே 7 நிப்பர் நிறுவனத்துக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால அதுக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். பிறகு அறிவிச்ச அந்த மதுரை உட்பட பிறகு அறிவிச்ச 5 நிப்பர் நிறுவனத்துக்கும் இப்போதைக்கு தற்போதைய நிலையில நிதி ஒதுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரு பாலமுருகன், இணைப்பில் விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி.